இந்த மாதிரி கொடுமை நடக்கிற நேரத்தில் முஸ்லிம்கள் நாம என்ன செய்யணும்? நீங்க அங்க ஏன் இப்படி நடக்குது அதை பத்தி யோசிக்க கூடாது. அந்த பசி பட்டினிக்காக நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டீங்க. இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையை கடுமையா நினைக்காதீங்க. மக்கா காஃபிர்களுடைய இதயங்களை விட நம்முடைய இதயங்கள் இன்றைக்கு இறுகி போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் அந்த கணவாயில அடைச்சு வச்சிருந்தாங்களே 3 வருஷம். அந்த நேரத்தில் மக்கால ஈமான் கொள்ளாத சில காஃபிர்கள், முத்தைம் பின் அதி போன்ற சில, அவங்க ஈமான் கொள்ளல. ஆனா அவங்க கூட சொன்னாங்க, நம்முடைய தலைவர்கள் செய்வது தவறு, நம்முடைய மக்களை இப்படி நீங்க செய்யக்கூடிய இந்த கொடுமை தவறு, இந்த மக்கள் சாப்பிடாத வரை நான் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. யாருங்க? காஃபிர்கள். இந்த முஸ்லிம்கள் இவங்களை எல்லாம் நீங்க வெளியேற்றி இவர்கள் சாப்பிடாத வரைக்கும் நான் சுவையான உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மக்கால உள்ள பல காஃபிர்கள் சாப்பிடாம இருந்தாங்க. இன்னைக்கு கஸ்ஸாவுக்காக நாம அப்படி எந்த செஞ்சோம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆடம்பர வாழ்க்கை குறைஞ்சிருக்குதா? நம்முடைய ஆடம்பர திருமணங்கள் குறைஞ்சிருக்குதா? நம்முடைய சுவையான உணவுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா? பிரம்மாண்ட வீடு கட்டுவது குறைஞ்சிருக்கிறதா? உள்ளத்துல என்ன வலி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கஸ்ஸாவை பத்தி? இந்த வலியே இல்லாம அல்லாஹ் ஏன் சோதிக்கிறான்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? யோசிச்சு பாருங்க. உண்மையா அது நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் ஏன் சோதிக்கிறான்? அது ரப்புடைய ஞானம், நமக்கு அது தெரியாது. நீங்கள் இந்த வலியில் என்ன பங்கெடுக்கிறீங்க இல்லையா? எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கொடூரமானவர்கள், அயோக்கியர்கள் இல்லையா? தங்களுடைய இனத்தை சார்ந்த, தங்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு சொல்லனா துயரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஈவிரக்கற்ற முறையில் அவர்கள் நடக்கிற இந்த அவங்க நினைச்சா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் தீர்க்க முடியும். எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இப்போ நாம அதிகாரத்தில் இல்லை, நாமே வேறொரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்முடைய உரிமைகளே பறிபோயிட்டு இருக்குது. இங்கிருந்து நாம கஸ்ஸா மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? நேற்று கூட ஒரு சகோதரர் கேட்டார், பணம் அனுப்பும், பணம்லாம் யாரும் அனுப்பிடாதீங்க. அப்படி எந்த விளம்பரமும் வந்து அது பொய். ஏன்னா அப்படி எந்த விதமான இங்கிருந்து அவர்களுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் உணவே உள்ள விடமாட்டிருக்கான். பணம் எப்படி போகும்? அங்க என்ன வங்கிகள் ஏதாவது இருக்குதா? ஒரு தேசத்தையே நிர்மூலமாக்கிட்டாங்க, வெட்டவெளி மைதானமாக்கிட்டாங்க. நீங்க யாருக்கு பணம் அனுப்புவீங்க? அது பித்தலாட்டம். பணம் எதுவும் அனுப்பிடாதீங்க. நான் சொல்ல வந்தது, நாம அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அது அரசாங்கங்களே வேடிக்கை பார்க்குது. நாம குறைஞ்சபட்சம் நாம வருத்தப்படணும், வேதனைப்படணும், இந்த துன்பத்தில் பங்கெடுக்கணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா செய்யணும். இதை செஞ்சாலே அல்லாஹ் நமக்கு எத்தனையோ சோதனைகளை விட்டும் பாதுகாப்பான். அந்த மக்களுக்கும் விரைவில் விடிவு வரும். விடிவு இல்லாமல் இல்லை. எவ்வளவு சோதனை உச்சத்துக்கு போகிறதோ அருகில் வெற்றியும் உதவியும் இருக்குதுன்னு அர்த்தம். குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? ஒரு காலத்தில் நபிமார்களுடைய சமூகத்தை இப்படிதான் கடுமையாக சோதிக்கப்பட்டது இல்லையா? குர்ஆன் சொல்லுது, அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு வராத சோதனைகள் வராம நீங்க சொர்க்கம் போகலான்னு நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல்லர்ராஉ, அவர்களுக்கு எல்லா விதமான உடல் ரீதியான நோய்கள், சிரமங்கள், வறுமை எல்லாம் வந்துச்சு. அல்லாஹ் சொல்லக்கூடிய உச்சக்கட்ட வார்த்தை என்ன? வஸுல்ஸிலு, உழுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறான். வஸுல்ஸிலு, உழுக்கப்பட்டாங்க. ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் ஈமான் கொண்ட மக்களும் கேட்டாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும்? இன்னைக்கு கஸ்ஸாவுடைய நிலைமை தான். மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கிறது. இந்த நிலைமை எப்போ வந்துருச்சோ, கடுமையா உழுக்கப்பட்டாங்க என்ற நிலைமை எப்போ வந்துருச்சோ, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் இருக்குது. சோதனை நமக்கு தெரியுதே தவிர அந்த சோதிக்கப்படுகிற மக்களோடு அல்லாஹ்வுடைய ஒரு உதவி இருக்கும், அது நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. நம்ம சோதிக்கிற பார்க்குறோம், குண்டடியில் இருக்கிற குழந்தைகளை பார்க்குறோம் இல்லையா? பசி பட்டினியில் வாடி இருக்கிற மக்களை பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தெரியாது அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு உதவியை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த உதவி இருக்க போய் தான் அவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க. இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், என்றைக்கும் முர்த்ததா போயிருப்பாங்க, என்றைக்கும் மதம் மாறி இருப்பாங்க இல்லையா? இவ்வளவு சோதனையில் ஈமானை ஏன் விடுறதில்ல தெரியுமா? அங்கே ஒரு உதவி இருக்கும், அது நமக்கு தெரியாது. பல செய்திகள் வருது, நிச்சயமா உண்மை இருக்கும். எத்தனையோ சுஹதாக்களுடைய உடல்களிலிருந்து நறுமணம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். உண்மையான பல விஷயங்களும் அதில் இருக்குது, அதில் மிகையும் கிடையாது. பல்வேறு சுஹதாக்களுடைய உடல்கள் மணக்குது என்கிற எத்தனையோ செய்தி. இதெல்லாம் கல்ல பார்க்கறதுனால தான் அந்த மக்கள் ஈமான்ல உறுதியாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய வருத்தம் இஸ்லாமிய நாடுகள் செய்யக்கூடிய துரோகங்கள் தான்.
இதற்காக ஒரு சிறு குரலை கூட எழுப்பாமல் இருக்கிற வேடிக்கை தான். நான் சொன்னா இல்லையா, ஈரான் சண்டை நடந்தப்போ நான் சொன்னேன் அது ஒரு நாடகம். ஈரான்லாம் எந்த உதவியும் இப்போ எங்கே போச்சு ஈரான்? இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வருதா பாருங்க, ஏதாவது ஒரு ஃபோட்டோ இப்போ வருதா? கொஞ்ச நாள் அந்த ஹொமைனியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, இப்போ எல்லாம் எங்கே போனாங்க? அவர் எங்கே போனார்? இருக்காரா முத்தா போயிட்டாரா? இந்த கொடுமையில் அவருடைய குரல் எங்கிருந்து வருது? அது உலக அளவிலான நாடகம். எந்த கட்டத்திலும் ஷியாக்கள் முஸ்லிம்கள், இப்போ அரபு நாடுகள் மற்றவங்களை விடுங்க, ஷியாவோ ஈரானோ முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சாதகமாக இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும்? அவன் குழந்தைகளுக்கு ஈமான் களிமா என்ன சொல்லி கொடுக்குறான்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன அபா பக்ரி வ உமர் ஃபின்னார்னு சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ் தான் ஒருவன், முஹம்மது அல்லாஹுடைய தூதர், அபூபக்கர் உமரும் நரகத்தில் இருப்பாங்க. இது அவனுடைய களிமா. இப்படி களிமா சொல்லி கொடுக்குறவன் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வானா என்ன? ஹைர், அது ஒரு அரசியல். அதை நான் பேசினப்போ எத்தனை பேர் இப்படி எல்லாம் பேச வேண்டிய தேவையா இந்த நேரத்தில்னு கேட்டாங்க. சோதனைகள் வரலாம், ஆனால் ஈமான் மட்டும் பறி போயிடக்கூடாது. நம்ம ஷியாவை நம்பினா நம்ம ஈமான் பறி போயிடும். அவனுடைய ஈமான் மோசமானது, அவனுடைய நம்பிக்கை மோசமானது. எந்த நிலையிலும் நம்முடைய அஹ்லு சுன்னா கோட்பாட்டில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் பலஸ்தீன மக்கள் அதில் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் ரொம்ப தெளிவான மக்கள். எனவே அருமையானவர்களே, அல்லாஹுடைய ஒரு விதி, இதெல்லாம் நடக்கும், இத்தகைய சோதனைகள் எல்லா காலத்திலையும் நடக்கும் என்பது ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வச்ச ஒரு விதியின்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு அர்த்தம், ஒரு இது வச்சிருப்பான். கியாமத்துக்கு முன்னால இது போன்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே எழுதியிருக்கான்.